நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரிசுத்தத்தில் மகா இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ராஜாவை துதிக்கின்றோம் ஐயா. இந்த அருமையான 2026 ஆண்டையும் காணத்தக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தந்தீர். மேலான தயவுக்காக நன்றி. பலப்படுத்துங்க ராஜா. இந்த வருஷத்தையும் கர்த்தாவே உம்முடைய நன்மையினால் இரக்கத்தினால் தயவினாலே நீர் முடிசூட்டி காத்து ஒவ்வொரு ஜனங்களையும் தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாக நீர் வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இதை காண்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி பெரியோருக்காகவும் தேவ சமூகத்தில் நான் நன்றி சொல்ல காத்திருக்கின்றேன். கர்த்தருடைய மேலான கிருபை இந்த ஆண்டிலும் கூட நம்மளை ஒவ்வொருவரையும் திட்டமாக தெளிவாக நடத்தும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். ஏனென்றால் நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண்பாய் என்பதை பார்க்கின்றோம். தேவ நாமத்தின் நிமித்தம் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கின்றார். கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது அவர் ஆறுதல் அளிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவரை நாம் முன்வைக்கும் பொழுது ஆறுதலின் தேவனாக இருக்கின்றார். கர்த்தரை தேடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கேடகமாக பாதுகாவலராக இருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தை நாம் காத்திருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மீண்டுமாக இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக 2026 ஆண்டுக்குள்ளாக உங்களுடைய ஒவ்வொருவரையும் சந்திக்கத்தக்க தேவன் கிருபை தந்தார். தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை விசுவாசிக்கின்றோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் ஒருபோதும் தடைபடாது என்ற விசுவாசத்தோடு முன் செல்லத்தக்க கிருபை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளில் கூட செய்தியின் தலைப்பு ஆறுதலின் தேவன், ஆறுதலின் தெய்வம் என்பதை பார்க்கின்றோம். அவர் ஆறுதலாக இருக்கின்றார். ஆற்றி தேற்றுகின்ற காயப்பட்டவர்களுடைய வேதனை உள்ள ஜனங்களை மீட்டு ரட்சிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். சங்கீதம் 84 அதிகாரம் 1-2 நான் பார்க்கும் பொழுது அருமையான வசனத்தின் பிரகாரம் தேவநாமம் பயன்படும்படியாக கர்த்தரின் வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய வாசஸ்தலம் என்பது நம்முடைய கருத்தில் உள்ள அருமையான வேத வசனம். இந்த வாசஸ்தலம் என்பது அருமையான திட்டங்களே தீர்மானங்களே வழிவகுக்கக்கூடிய ஒரு அருமையான பாலமாக அமைகிறது என்று சொல்ல முடியும். இந்த பரிசுத்த வேதாகமும் கிடைக்காத, அறியாத, புரியாத ஜனங்கள் அநேகம் உண்டு. ஆனால் இது ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆறுதலின் தேவனாக இருக்கின்றார். இதை பார்க்காமல் இருக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் ஆறுதலின் தேவனாக இருக்கின்றார். நேசிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருடைய ஆலயங்களில் வாஞ்சையும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய ஆலயம் என்பது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் தங்குகின்ற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய இருதயத்தில் சுத்தமுள்ள ஜனங்களாக, சுத்தமாக உள்ள கர்த்தருடைய வசனத்தை வார்த்தைகளை எதிர்பார்க்கக்கூடிய ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம், நம்முடைய மாமிசம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இட வேண்டும். கம்பீர சத்தம் இடும் பொழுது அந்த இடத்தில் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வித்தியாசமான பாதைகள் வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். சங்கீதம் 84 அதிகாரத்தில் 4 வசனம் பார்க்கும்போது கர்த்தருடைய வீட்டில் இந்த தேவ சபையில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசமாக இருக்கும் பொழுது, அவருடைய ஆலயத்தில் நாம் வாசமாக இருக்கும் பொழுது தேவன் ஆறுதலின் தேவனாகவே இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பலவிதமான பலகீனங்களில் விடுதலை தருகிறார். பலவிதமான நோய்களில் விடுதலை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலை தருகின்ற தேவனாக இருக்கின்றார்.
அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். வேதத்தின்படி சுகம் பெற்று துதித்தவர்கள் அநேகர் என்பதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழிய நாட்களில் ஒரே நேரத்தில் 10 வியாதிஸ்தர்கள் குணப்பட்டார்கள். உண்மைதான். அவர் வரும்பொழுது நன்மை செய்கின்றவராகவே சுற்றி திரிந்தார் என்பதை பார்க்கின்றோம். குஷ்டரோகிகள் அவர் பாரபட்சம் இல்லாதபடி நெருங்கி வந்தவர்களே, விரும்பி வந்தவர்களே, விசுவாசத்தோடு வந்தவர்களே காத்து மீட்டு ரட்சித்த தேவனாயிருக்கின்றார். அருமையான அந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார், சுகப்படுத்துகின்றார், பலப்படுத்துகின்றார் என்று பார்க்கும்போது அநேக ஜனங்கள் கூடி வந்தார்கள். ஒரே இடத்தில் ஒரு 10 பேரை தேவன் குணப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினார். அந்த 10 பேரில் ஒரே ஒரு சகோதரன் கர்த்தரை நோக்கி துள்ளி குதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவரை நோக்கி மீண்டும் போய் நன்றி சொல்லும்படியாக வருவதை பார்க்கின்றார். அந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், உன்னோடு 10 பேர் அல்லவா குணப்பட்டார்கள்? அந்த வார்த்தையை நாம் நினைக்கும் பொழுது எவ்வளவு ஒரு சிந்தனைகள். ஒரு மருத்துவரை பார்க்கும் பொழுது முடியாத பலகீனங்கள் அநேக நாட்களாக இருக்கும். அவர் சொல்லக்கூடிய மருத்துவமெல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய பீஸை பணத்தை நாம் கட்டுகின்றோம். ஆனால் பலகீனத்திலிருந்து ஒரு விடுதலை நாம் எதிர்பார்க்கின்றோம். உண்மைதான். அந்த பலகீனத்திலிருந்து விடுதலை தந்த பின்பாக நன்றி உள்ள இருதயத்தோடு மனிதனாக நாசில சுவாசம் உள்ள அந்த மனிதன் MBBS அந்த மருத்துவரை நாம் எவ்வளவாக கனப்படுத்துகிறோம், எவ்வளவோ பணத்தை செலவழித்தோம். உண்மைதான். அவர் இலவசமாக கவனிப்பதல்ல. தனியார் ஆஸ்பத்திரி நாம் பார்க்கும்போது இலவசமாக கவனிப்பதில்லை. நம்முடைய நோய் நீங்கின பின்பாக ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய அத்தியாயத்தை தந்த ஒரு மனிதனாக நாம் தெய்வ பார்வையோடு அவரை நாம் பார்க்கின்றோமே. எவ்வளவு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் பார்க்கின்றோம். அதே இருதயத்தோடு கர்த்தராகிய இயேசு கேட்கின்றார், உன்னோடு 10 பேர் அளவாக குணப்பட்டார்கள், இன்னும் 9 பேர் எங்கேன்னு கேட்கும் பொழுது எனக்கு அருமையான தேவச்சனமே, குணப்பட்டவர்கள் 9 பேர் அந்த இடத்துல இல்லை என்பதை பார்க்கின்றோம். நன்றி இல்லாத ஒரு இருதயத்தை பார்க்கின்றோம். கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம், சமாதானம், ஒரு நேர்த்தி அந்த இடத்துல இல்லை என்பதை பார்க்கின்றோம். அவைகளெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கவில்லை. குணப்பட வேண்டும், பலப்பட வேண்டும், வேரூன்றி நிற்க வேண்டும், சுகம் பெற்றாய், ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய அத்தியாயத்தை நீ பெற்றுக்கொண்டாய். உண்மைதான். ஆனால் உன்னுடைய குடும்பங்களை, இனிமேல் தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, வசனங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். பலப்படு, நீர் வேரூன்றி நின் என்று சொல்லி அனுப்புவதே அவருடைய கடமையாக காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்குள்ளாக நாம் வேரூன்றி நிற்கக்கூடிய காரியங்களில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆறுதலின் தேவனாக எப்பொழுதுமே நாம் பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 84ஆம் அதிகாரத்தில் 6-7 பார்க்கும், அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்தாலும் அதை சந்தோஷமாக, களிப்பாக, நீரூற்றாக எண்ணி கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட பலகீனம் இருந்தாலும் என் தேவன் என்னை பலப்படுத்துவார் என்ற ஒரு விசுவாசம் அந்த இடத்தில் காணப்படுவதை பார்க்கின்றோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் பார்க்கும் பொழுது, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சுவாலையில் போடப்பட்டு நடுவில் விழுந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். விழுந்தார்கள், அங்கு சேதம் இல்லை என்பதை நாம் இந்த சரித்திரத்தில் பார்க்கின்றோம். நானாக சொல்லவில்லை. உலகமெங்கும் தேசமெங்கும் இருக்கக்கூடிய அருமையான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தினால் தீர்மானத்தின் மூலமாக கிடைத்த இந்த வேத வசனத்தின் மூலமாக நான் உங்களோடு போதிக்கின்ற ஒரு சகோதரனாக, ஒரு பிள்ளையாக நான் உங்களை நேசிக்கின்றேன். நான் உங்களுக்கு ஒரு பிள்ளைகளாக, ஒரு சகோதரனாக நினைக்கின்றேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்குள்ளாக அழுகையின் பள்ளத்தாக்கு வந்தாலும் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு விடுதலை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். எவ்வளோ பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்கள் உண்மைதான். ஆனால் எங்களுக்கு ஆறுதல் செய்வார் என்ற விசுவாசம் யாருக்கு? பழைய ஏற்பாட்டு காலங்களில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேருக்கும் காணப்பட்டது. நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை விடுவிப்பார். எவ்வளோ கிருபை!
சங்கீதம் 84 அதிகாரத்தை 7ஆம் வசனம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகம் உற்றார் உறவினர்கள் வெறுத்தாலும் கர்த்தருடைய வசனத்தில் விசுவாசத்தில் பரலோகத்தில் செல்லும் வாஞ்சையில் வெல்லப்படக்கூடிய ஒரு வேரூன்றி நிற்கக்கூடிய சீயோனிலே தேவ சித்தத்தை அறிந்தவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது திட்டமாக தெளிவாக ஒரு வைராக்கியமாக இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இனி வாழும் நாட்கள் 1000மான நாட்களாக இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட நாட்களை விட இந்த ஒரே நாள் எங்களுக்கு நல்லது என்று தீர்மானித்தார்கள். எந்த ஒரு நாள் கர்த்தருடைய வசனத்தை மீறாத ஒரு நாள், உம்மை விட்டு விலகாத ஒரு நாள், கர்த்தருடைய அன்பை என்னை விட்டு பிரிக்காத ஒரு நாள், இன்று எங்களுடைய ஜீவன் எங்களை விட்டு போனாலும் ஜீவனை தந்தரே நேசரோடு எங்களுடைய ஆத்மா இருக்கும் என்ற விசுவாசம் காணப்பட்டது. அவர்களுக்குள்ளாக விசுவாசம் காணப்பட்டது. அந்த ராஜாவுக்கு நாங்கள் பதில் சொல்ல அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார். உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, நாங்கள் எடுத்த தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என்பது விசுவாசத்தோடு பார்க்கின்றோம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிக்கையில் பார்க்கின்றோம். அநேகர் இதை பார்க்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டு கர்த்தருடைய வசனத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வளவு பிரயாசப்பட்டு நான் வந்து உங்கள் மத்தியில் அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளத்தக்க தேவன் கிருபை தருகின்றார். வசனம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. வசனம் என்பது ஒரு பாலமாக, ஒரு வழியாக நமக்கு காணப்படுகிறது. கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் என்ன என்பது அறிந்து புரிந்து செயல்பட்ட சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அந்த இடத்தில் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார்கள். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 46 முதல் 49 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர், தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நேபுகாத்நேச்சர் சொப்பனம் கண்டான். இந்த அவன் ஆவி கலங்கிற்று, அவன் நித்திரை கலைந்தது. ராஜாவின் கட்டளை சொப்பனம் சொல்லாதபடி சொப்பனத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும், அதற்குண்டான விளக்கத்தையும் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது அப்படி சொல்வதற்கு ஒருவரும் இல்லை என்று கேள்விப்படுகிறோம். அதற்கு அவர் சரியான ஒரு சட்டத்தை சொல்கிறார். நீங்கள் சொப்பனத்தை சொல்லும் இந்த விளக்கத்தையும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் துண்டிக்கப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும். கேள்வி, எருக்களம் என்றால் வசனத்தின் அடிப்படை நாம் பார்க்கும் பொழுது முற்றிலுமாக சுட்டெரிக்கப்படும். அவருடைய ஜீவியங்கள் மட்டுமல்ல, அவருடைய வீடும் சுட்டெரிக்கப்படும் என்பதை பார்க்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை, அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகின்றார். அந்த வேளையின் கூட சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கும் பொழுது 60 முழ உயரமும் 60 முழ அகலமும் பொற்சிலையை பண்ணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் தூரா என்னும் சமபூமி நிறுத்தினான். எனக்கு அருமையான தேவசனமே, கிட்டத்தட்ட 90 அடி உயரமும் 90 அடி அகலமும் உள்ள ஒரு சிலையை செய்ய வேண்டும் என்றால் எத்தனை டன், எத்தனை கிலோ தங்கம் ஆயிருக்கும் என்பதை பார்க்கின்றோம். தங்கம் விளையக்கூடிய பூமியாக காணப்படுகிற அந்த நாட்கள் செழிப்பான ஒரு நாடாக, செழிப்பான ஒரு தேசமாக நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் ஒரு பவுன் நகையை கிட்டத்தட்ட லட்சத்துக்கு தாண்டி விட்டது என்பதை பார்க்கின்றோம். ஒரு பவன் 8 கிராம் லட்சத்துக்கு தாண்டுமானால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நேசருடைய திட்டம் தீர்மானம், நகை பூ, அதை பொன் விளையும் பூமியாக அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் தேவன் வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ராஜாவுடைய கட்டளை பார்க்கின்றோம். அந்த பொற்சிலையை வணங்கவில்லை என்றால் எரிகின்ற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தை அந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அக்கினிக்கு பயப்படவில்லை. 3 பேரும் தேவனுடைய பிள்ளைகள் 3 பேரும் அக்கினியோ உயிரோ பற்றியோ அவர்கள் ஒன்றுமே நினைக்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை விடுவிப்பார். இந்த நாளின் அருமையான செய்தியின் தலைப்பை பார்க்கும் பொழுது ஆறுதலின் தெய்வம்.
உங்களோடு கண்ணீர் கலங்கினவனாக வேதனையோடு நெருக்கத்தோடு நிச்சயமாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இதை பார்ப்பவர்கள் யாராவது கர்த்தருடைய வசனத்தை அறியாதபடி அடியனுடைய கர்த்தருடைய அந்த பரிசுத்த வேதாகமத்தை அறியாத ஜனங்கள் இருக்கலாம், சமாதானம் இல்லாதபடி இருக்கலாம், வேதனை நிறைந்த குடும்பம் காணப்படலாம், உண்மைதான். ஆனால் ஒன்று, தேவன் உங்களை நேசிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் அக்கினி ஜுவாலையில் தூக்கி போடுகின்றார்கள், உண்மைதான். ஏனென்றால் ராஜாவுடைய கட்டளை பிரதாமாக இருந்தபடினால் அதை ஒன்றும் அசைக்க முடியாது, மாற்ற முடியாது என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாம் பார்க்கின்றோம். தெய்வ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த 3 பேரும் சொன்ன வார்த்தைக்கு மாறவே இல்லை. ஆனால் அந்த ராஜா செய்யக்கூடியது தேசத்திற்கு மட்டுமல்ல, அநேக ஜனங்களுக்கு நெருக்கத்தை கொண்டு வதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, கர்த்தருடைய திரு சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார்கள். தேவன் வெட்கப்படுத்தவே இல்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த முகம், கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போகாது என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர் வெட்கப்படுத்தக்கூடிய தேவன் அல்ல. சுகபத்திரமாக நம்மளை காத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் ஒருபோதும் தடைபடாது என்ற விசுவாசத்தை நாம் பார்க்கின்றோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 முதலாக 18 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விக்கிரகத்தில் ஜீவன் இல்லை, மனிதனால் செய்யப்பட்டது. அதில் பவரில் ஜீவன் உள்ள எந்த ஒரு வல்லமை அதில் கிடையாது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எப்படியாக நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், வானத்திற்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரியாக தேவனாகிய கர்த்தரை நாங்கள் முன்வைத்து வாழ்கின்றோம். அவர் எங்களை விடுவிப்பார், தூதனை அனுப்புவார், அதனுடைய வாய்நாளே, அந்த ராஜாவின் வாய்நாளே சாட்சிகளை கோப்போம் என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ளாக கடந்து சென்றது என்பதை பார்க்கின்றோம். நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை விடுவிப்பார். எவ்வளோ ஒரு வித்தியாசம்! இன்னும் அக்கனிக்குள்ளாக செல்ல போகின்றோம், அக்கனிக்குள்ளாக தூக்கி போட போகின்றார்கள் என்பதை திட்டமாக தெரிந்து துச்சமாக அந்த அக்கனியை எண்ணி தன் ஜீவனில் மேலாக கர்த்தரை முன்வைத்தார்கள், காக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 18 வசனம், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் சிலைக்கு ஆராதனை செய்வதில்லை, பொற்சிலை பணிந்து கொள்வதும் இல்லை. ஏனென்றால் அது ஒரு விக்கிரகம், அது ஜீவன் அல்ல, கர்த்தருடைய ஆவியால் இல்லை, கர்த்தருடைய வல்லமையில் இல்லை, கர்த்தரை அனுமதிக்கவில்லை. மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த பொன்னை ஒரு சுரூபமாக செய்து அதை வணங்கு என்று சொல்லும் பொழுது அவருக்கு அதுக்குள்ளாக பவர் இல்லை, ஜீவன் இல்லை. அது எங்களுக்கு தெரியும். ஆகையால் நீங்கள் சொல்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்ற பிடிவாதத்தோடு இருந்து விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். இந்த அருமையான தேவச்சனமே, முடிவாக நாம் பார்க்கும் பொழுது அருமையான இந்த வசனத்தின் பிரகாரம் அந்த ராஜாவின் மூலமாகவே ஒரு சட்டங்கள் நிறைவேறப்படுகிறது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ வணங்கக்கூடிய தெய்வமே நீதியுள்ள தெய்வம், விடுவிக்கின்றவர். அந்த ராஜாவுடைய கட்டளை பார்க்கின்றோம். தூக்கி அக்கினி ஜுவாலையில் போடுகின்றார்கள். அநேக கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த ராஜா சொல்லுகிறார், நாம் 3 பேரை அல்லவா போட்டோம், அந்த இடத்தில் தேவ சாயலாக ஒருவரை நாம் பார்க்கின்றோமே, தூதனை அனுப்பினார் என்பதை திட்டமாக தீர்மானமாக அந்த ராஜா தெரிந்து கொண்டார். எப்படிப்பட்ட இக்கட்டில் நீங்கள் இருந்தாலும் விலகி செல்லாதபடி, கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகாதபடி உங்களை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருடைய நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாக பிரவேசிப்பான் என்பதை பார்க்கின்றார். நீதிமான், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அனைவரும் நீதிமான்கள். கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்பதை பார்க்கின்றோம். நீதிக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த வாசல் ஒடுக்கமானது, இருகலானது, குறுகலானது, உண்மைதான். மேடு பள்ளங்கள் அநேகம் இருக்கும். அதெல்லாம் கடந்து வரும் பொழுது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுக்கு எப்படியாக அந்த ராஜா அநேக ஜனங்கள் மனம் திரும்பத்தக்க சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு ராஜாவாக தேவன் மாற்றினார். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கின்ற தேவனே நீதியுள்ள தேவன், அவரவே நீங்கள் வணங்க வேண்டும், வேறு எதுவும் தெய்வம் அல்ல என்பதை திட்டவட்டமாக அந்த ராஜா அறிவிப்பதை பார்க்கின்றோம். தேசராஜ் அதிபதிகளை அழைத்தார், அதிகாரிகளை அழைத்தார், தலைவரையும் அழைத்தார், நியாயாதிபதிகளையும் அழைத்தார், பொக்கிஸ்தார்களையும் அழைத்தார், நீதி சாஸ்திரிகளையும் அழைத்தார்.
விசாரிப்புக்காரரையும் உத்தியோகக்காரரையும் அழைத்தார் அந்த ராஜா பிரதேசிக்கு. ஒரு வீடோ கடையோ நாம் பால் காய்ச்சும் போது சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சி அந்த இடத்துல நாம் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துலையோ ஒரு உயிர் சேதங்களை கொண்டு வரும் ராஜாவுடைய கடினமான அந்த உள்ளத்தை இயற்கையாகவே அந்த அன்பு, தெய்வீக அன்பில் தேவன் மாற்றினார் என்பதை பார்க்கின்றோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது, ஆறுதலின் தெய்வம். நீங்கள் யார் விசுவாசிக்கின்றீர்களோ அது ஆறுதலின் தேவனாயிருக்கின்றார். தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார், ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டார். அவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கின்ற தேவன். அவர் கல்லோ மண்ணோ அல்ல, இருக்கிறவங்களோ அல்ல, மனிதனால் செய்யப்பட்டது அல்ல. தேவ வல்லமை அவர்கள் ஆளுகை செய்யும் பொழுது, நம்முடைய திட்டம் தீர்மானத்தை அறிந்து செயல்படும் பொழுது தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் காணப்பட்டது. தேவன் தாம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.